Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிச்சு போட்ட கோழி பெப்பர் ஃப்ரையும் சிக்கன் எக் டிராப் சூப்பும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 2 in 1 ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு குக்கரில் 3/4 கிலோ சிக்கன் பீசஸை நான் சேர்த்துக்கிறேன். பெரிய பீசஸாக தான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 5 துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், விசில் வந்துடுச்சு, ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீசஸை நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். அந்த எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கறியை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வச்சு தான் நம்ம பிச்சு போட்ட சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சூப்பை வச்சு எக் டிராப் சூப் செய்ய போகிறோம். இப்போ பிச்சு போட்ட சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் இது வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிச்சு எடுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வதங்கி அந்த மசாலாவோடு நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் செய்யாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் ஃப்ளேவர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நான் இதில் சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எக் டிராப் சூப் செஞ்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச சூப்பை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாவை 3ஆக கட் பண்ணி அதுலேயும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குடிக்கிற பதத்துக்கு நல்லா திக்கனாகி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் உப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கல, வெறும் எக்கு மட்டும்தான் அடித்து வச்சுருக்கிறேன். இதை அந்த சூப்பில் சேர்த்துட்டு உடனே கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஓவர் குக் ஆகக்கூடாது, அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான பெப்பர் தூள் போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.